வணக்கம். மார்கழி மாதம் 10ஆம் நாள் திருப்பாவை ஆண்டாள் அருளிச் செய்தது பாசுரம் 10. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்களமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். முன்னொரு பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நீ நோன்பிருந்ததன் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்றாயே பெண்ணே. உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தன்னுடைய சிரத்தில் அணிந்திருக்கின்ற நாராயணனை நாம் போற்றினால், நாம் போற்றிப் பாடுவோமானால் அவன் நாம் நோன்பிற்குரிய எல்லா பலன்களையும் உடனே தருபவன். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லுவார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறதே. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. ஸ்ரீ எம்பெருமானை சென்று தியானிப்போம், அவரை துதித்து பக்தி பாடல்களை பாடுவோம் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். நன்றி குழந்தைகளே. மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.